ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் சர்க்கம் 42. கிங்கரர்களை துரத்தி அடித்தல். பறவைகளோட கூக்குரல்னாலையும் மரங்கள் முறிஞ்சு விழுற சப்தத்தினால லங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் பயத்தில் பதறி போனாங்க. பயத்தில் இருந்த விலங்குகள் பறவைகள் எல்லாம் கூச்சல் போட்டுட்டு 4 பக்கமாக சதுரி ஓடிச்சு. அரக்கர்களுக்கு கெட்ட சகுனங்களெல்லாம் தோணுச்சு. தூக்கம் கலைஞ்செழுந்தவங்க, கோரமான முகம் இருக்கக்கூடிய அரக்கிகள் இந்த அழிக்கப்பட்ட அந்த அசோகவனத்தையும் நம்ம வீரமாருதியையும் பார்க்குறாங்க. அவரை பார்த்த உடனேயே பயம் வந்துடுது உங்களுக்கு. இவங்களை பார்த்த உடனேயே பெருந்தோழர், செயல் வல்லவர், சொல்லின் செல்வர், மகாபலம் பொருந்திய ஆஞ்சநேயர் அரக்கிகள் எல்லாம் பயப்படுற மாதிரி ஒரு பெரிய உருவம் எடுத்து நின்னாரு. மலை மாதிரி ஒரு பெரிய உருவம், ரொம்ப பலத்தோடு இருக்கக்கூடிய வானரை பார்த்துட்டு ராஜசிகள் பிராட்டியார்கிட்ட கேட்குறாங்க, யார் இவன், எங்கே, யார்கிட்ட இருந்து, எப்படி, இங்கே என்ன காரணத்துக்காக வந்திருக்கிறான், நீ அப்படி என்ன இவனோட பேசுனங்கிறது சொல்லு, நீ பயப்பட வேணாம், மங்களமானவளே, உன்னோட அவன் என்ன பேசுனாங்கிறத எங்களுக்கு சொல்லு அப்படின்னு அரக்கிகள் எல்லாம் சீதா பிராட்டியார்கிட்ட கேட்குறாங்க. பதிவிரதையான சீதா பிராட்டியார் சொல்கிறாங்க, அதுக்கு தான் இஷ்டப்படி உருவம் எடுக்கக்கூடிய அரக்கர்களோட அந்த நுட்பங்களெல்லாம் நான் எப்படி அறிவேன், எனக்கு எப்படி தெரியும், இவன் யார், என்ன தான் செய்ய போகிறான், அதை நீங்கள் தான் தெரியும். அது பாம்பின் கால் பாம்பறியுங்கிறதுல சந்தேகம் இல்லை. நானும் இவனை பார்த்து பயந்து தான் இருக்கிறேன். இவன் எனக்கு தெரியாது, இவன் யாரோ, இங்கே வந்திருக்கிற இவனை இஷ்டம் போல் உருவம் எடுக்கக்கூடிய ராட்சசனாக தான் நான் நினைக்கிறேன் இப்படின்னு சீதா பிராட்டியார் சொன்ன உடனே அரக்கிகள் 4 பக்கமும் விழுந்து ஓடுறாங்க. சில பேர் ஸ்தம்பிச்சு நிற்கிறாங்க. சில பேர் இந்த விஷயத்தை ராட்சசன் ராவணன் கிட்ட சொல்கிறதுக்கு ஓடுறாங்க. விகாரம் இருக்கக்கூடிய ராட்சசிகள் ராவணன் கிட்ட போய் பயங்கரமாக உருவம் இருக்கக்கூடிய வானரத்தை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. பெரிய உடல், எல்லை இல்லாத ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு குரங்கு சீத்தை கிட்ட பேசிட்டு அசோகவனத்தில் நின்றுட்டு இருந்துச்சு. அது ஜனககுமாரிகிட்ட நாங்கள் எல்லா வகையிலையும் நாங்கள் கேட்டோம், அந்த வானரத்தை பற்றி எதுவுமே சொல்ல மறுக்கிறா. வந்திருக்கிறவன் இந்திரனோட தூதனாக இருக்கலாம், இல்லை குபேரனோட தூதனாக இருக்கலாம், சீத்தையை கண்டுபிடிக்கிற நோக்கத்தோட ராமனால் அனுப்பப்பட்டவனாக கூட இருக்கலாம். உங்கள் மனசுக்கு உகந்த, மனசுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பல வகை விலங்கு கூட்டங்கள் நிறைஞ்ச அந்தப்புற தோட்டம், அற்புத தோற்றம் கொண்ட அந்த அசோகவனம் அவனால் சின்ன பின்னமாக்கப்பட்டுச்சு. அவனால் துவம்சம் செய்யப்படாத இடமே அங்கே இல்லை. சீதா பிராட்டியார் இருக்கிற இடத்த தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு வந்தவர். அப்படி சீதா பிராட்டியார் இருக்கக்கூடிய அந்த இடத்த மட்டும் அழிக்காமல் விட்டதுக்கு காரணம் சீதா பிராட்டியாரை காப்பாற்றுறதுக்கா இல்லை களைச்சி போனதுக்கா தெரியலை. அவனுக்கு பார்த்தா களைப்பு ஏற்படுறமான்னு சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் சீதாயை மட்டும் காப்பாற்றணுங்கிறது தான் அவனோட நோக்கமாகவும் இருக்குது. சீதைக்கு எந்த ஆபத்து ஏற்படக்கூடாதுங்கிறதுல அவன் ரொம்ப கண்ணுங்கருத்துமாக இருந்து அந்த இடத்து பக்கமே அவன் போகலை. ரொம்ப அழகான துளிர்கள், மலர்கள் நிறைஞ்ச அந்த பழமையான சிம்சுபா மரத்தை அடியில் தானே சீதா உட்காந்துருக்குறாங்க. அது அவனால் காப்பாற்றப்பட்டிருக்கு. அந்த மரத்தை ஆஞ்சநேயர் அழிக்கலை, அந்த அசோக மரத்தை மட்டும் அழிக்கவே இல்லை. பயங்கரமான தோற்றம் இருக்கக்கூடிய வானரத்துக்கு கொடுமையான தண்டனை கொடுக்கணும். நீங்கள் சீத்தையோட பேசியிருக்கிறான், காட்டை அழிச்சிருக்கிறான், இவ்வளவு அக்கிரமம் செஞ்சிருக்கிறவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேணாமா? அரக்கர் நாயகரே, உங்கள் மனசால விரும்பின சீத்தை கிட்ட உயிரை விட்டுட துணிஞ்சவனால் மட்டும்தானே பேச முடியும், வேற யார் தான் உரையாட முடியும்? சீத்தையோட தனிமையில் பேசின அவன் இன்னும் உயிரோடு இருக்கலாமா? அரக்கியரோட இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டுட்டு ராவணனுக்கு இன்னும் கோபம் வந்துடுது. கண்ணெல்லாம் கொழுந்து விட்டெறிகிற நெருப்பு மாதிரி ஆயிடுது அவனுக்கு. எரிஞ்சிட்ருக்கிற 2 விளக்குகளில் இருந்து எண்ணெய் துளிகள் சுடர் சுடராக விழுகிறது மாதிரி சின்னத்தினால கொதிச்சுக்கிட்டு இருந்த அவனோட 2 கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள் விழுந்துச்சு.
தனக்கு நிகரான சூரர்களான கிங்கரர்கள்ங்கிற பேர் இருக்கக்கூடிய ராட்சசர்களை ஹனுமானை அடக்கிறதுக்காக பராக்கிரமசாலியான அவன் அனுப்பி வச்சான். கிங்கரர்கள் அப்படின்றவங்க பெயர் பெற்ற 80,000 மறைச்சு வச்ச ஆயுதங்கள், உலக்கைகள் இதெல்லாம் கையில் தாங்கி அரச மாளிகையிலேருந்து புறப்பட்டு போனாங்க. பெரிய வயிறு இருக்கக்கூடியவங்க, பெரிய பற்கள் இருக்கக்கூடியவங்க, பயங்கரமான தோற்றம் இருக்கக்கூடியவங்க, பெரிய பலசாலிகள் எல்லாருமே போர் அப்படின்னாலே வெறி இருக்கவங்க, ஹனுமானை பிடிக்கிறதுலையே கருத்து இருக்கிறவங்க. அசோகவனத்தோட நுழைவாயில உட்கார்ந்துருந்த ஆஞ்சநேயரை நெருங்கி ரொம்ப வேக வேகமாக நெருப்பில் வந்து விழுகிற விட்டல் பூச்சி மாதிரி வந்து விழுகிறாங்க. எல்லா வகையான கதைகளால், தங்கப்பிடி இருக்கக்கூடிய இரும்பு தடி, சூரியன் போல பிரகாசிக்கிற பானங்களால் ஒரே நேரத்தில் வானரோத்தமரை தாக்குனாங்க. உலக்கைகளால், வாள்னால், சூளங்கள்னால, பிராசங்களால், எரிவல்லயங்கள், வேல்கள், இப்படி எல்லாத்தாலையும் ஒரே நேரத்தில் தாக்குறாங்க ஹனுமானை கட்டுப்படுத்தி தாக்கணும் அப்படின்னு அவங்க முயற்சி செய்கிறாங்க. தேஜஸ்வியும் வெற்றி செல்வியை தன்கிட்டையே எப்பயும் வச்சிருக்கக்கூடிய மலை மாதிரி உருவம் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் தன் வாழை பூமியில் அடிச்சுட்டு ஒரு பெரிய குரலை எழுப்புறாரு. வாயுவின் மைந்தரான ஹனுமான் ரொம்ப பெரிய வடிவம் எடுத்துக்கிட்டு லங்க நகரமே பேரொளி நிரம்பும்படியாக ஒரு பயமே இல்லாமல் ஒரு சிங்கநாதம் செய்கிறாரு. அந்த பெரிய சத்தம் ரொம்ப எதிராளிய அப்படியே பயமுறுத்த செஞ்சது. ஆகாயத்தில் பறந்துட்டு இருக்கிற பறவைகள் எல்லாம் அந்த சத்தத்தில் அப்படியே நிலக்குலைஞ்சு கீழே விழுகுது. அவர் உரத்த குரல்ல ஆஞ்சநேயர் முழங்குறாரு. அதி பலசாலியான ஸ்ரீராமனுக்கு வெற்றி, மகா பலசாலியான லட்சுமணனுக்கு வெற்றி, ஸ்ரீ ரகுநாதனால் பாதுகாக்கப்படுற சுக்ரீவ மன்னருக்கு வெற்றி, நல்லதையே செய்யறவர் கோசல நாட்டு மன்னரான ஸ்ரீ ராமபிரபுவின் அடிமை நான், மாருதியின் மைந்தன் ஹனுமான் என்று பெயர், எதிரிகள் படையை அழிக்கும் ஆற்றல் உடையவன், 1000 ராவணர்களாலும் யுத்தத்தில் என் பலத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது, பாறைகளை எரிந்தும் ஆயிரக்கணக்கான மரங்களை வீசி லங்காபுரியை கதிகலங்க செய்து சீதா பிராட்டியை வணங்கி எல்லா ராட்சசர்களும் பார்த்துக்கிட்டு இருக்கப்பவே அந்த காரியம் கைகூடினவனா நான் செய்ய போகிறேன். எல்லா காரியங்களையும் நான் முடிச்சுட்டு தான் நான் இங்கே இருந்து போவேன் அப்படின்னு அவருடைய பெரிய இந்த சப்தத்தால் எல்லாருமே பயப்படுறாங்க. மாலை காலத்தில் அந்த மேகமெல்லாம் எப்படி வானல் இருக்குமோ அது மாதிரி ஆகாயம் அளவுக்கு அப்படியே விஸ்வரூபமாக நின்றுட்டுருக்கிற ஹனுமானை பார்க்குறாங்க. தன்னுடைய அரசன் ஆணையை நிறைவேற்றுறதுக்காக கொஞ்சம் துணிச்சலாக உறுதி இருக்கக்கூடிய அரக்கர்கள் எல்லாம் இந்த பலவிதமான பயங்கர ஆயுதங்களோட ஆயிரக்கணக்காக அவங்க அனுமார் மேலே பாயிறாங்க. எல்லா பக்கங்களில் இருந்தும் இந்த சூரர்களான அரக்கர்களால் சூழப்பட்ட மகா பலசாலியான ஹனுமார் வாசப்படியில் சாத்தி வச்சிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு உலக்கையை, அதாவது இரும்பால் செய்யப்பட்ட அந்த உலக்கையை எடுத்துக்கிட்டாரு. அந்த உலக்கையை கையில் வச்சுக்கிட்டு அரக்கர்களை கொல்றாரு. கருடன் ஒளி வீசுற சர்ப்பத்தை கவ்விக்கிட்டு போகிறது போல வீரரான ஆஞ்சநேயர் கையில் உலக்கையோட ஆகாயத்தில் சஞ்சரிச்சார். மாருதி மைந்தர் கிங்கரர்களான வீர ராட்சசர்களை கொண்டுட்டு அப்புறம் யுத்தத்தை இன்னும் எதிர்பார்த்துட்டு அவர் திருப்பியும் அந்த அசோகவனத்தோட வாசப்படிக்கு வந்து நிற்கிறாரு. அங்கிருந்த ராட்சசங்களில் எல்லாம் உயிர் பிழைச்சிருந்த சில பேர் தப்பிச்சோம் பிழைச்சோன்னு ஓடி போய் ராவணன்கிட்ட எல்லா கிங்கரர்களுமே கொல்லப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பலம் மிகுந்த ஒரு அரக்கர் படை, அதுவும் கிங்கரர் படை அழிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு கேட்ட ராட்சசன் அந்த ராவணனுக்கு கோபம் வருது. கண்ணை உருட்டி பராக்கிரமத்தில் ஈடு இணை இல்லாத யுத்தத்தில் வெல்வதற்கு அரியவனான பிரகஸ்த குமாரன் ஜம்புமாலியை அசோகவனத்துக்கு அனுப்பி வச்சான். அனுமாரோட போர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 42வது சர்க்கம் முற்றிற்று. ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம்.